கரிக்குலமோ ஒரு ஸ்கூலோ ஒரு குழந்தைய வழி நடத்திடுறதுங்கிறது வந்து கிடையவே கிடையாது. ஹானஸ்டான ரிப்ளை. பிலீவ் பண்ணணும், ட்ரஸ்ட் பண்ணணும், அக்செப்ட் பண்ணணும். எனக்கு என்ன தேவைங்கிறது தெரியணும். நமக்கே என்ன தேவைன்னு தெரியாதப்ப வந்து என் குழந்தைக்கு இது தேவைன்னு நம்ம போகிறோம். ஓகேங்களா? நான் எப்படி சப்போர்ட் பண்ணுறேன், உங்களுக்குன்னு ஒரு 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 கோல் செட் பண்ணுங்க. ஒரு குழந்தைங்கிறது வந்து அந்த ஃபேமிலிக்குள்ளே தான் இருக்குது. லேர்னிங் டிசபிலிட்டிஸ்ங்கிறது வந்து நிறைய விதமா இருக்குது. அது மேத் தெரியலன்னா அதுக்கு ஒரு பேர் இருக்குது, சயின்ஸ் தெரியலன்னா அதுக்கு ஒரு பேர் இருக்குது, லாங்குவேஜ் வரலன்னா அதுக்கு ஒரு பேர் இருக்குது. கற்றல் குறைபாடுகளே அத்தனை வகைகள் இருக்கு. செப்டி கரிக்குலம் எப்படின்னா கதையா சொல்லி வீடியோவா பாக்குறாங்க, கேக்குறாங்க. அதுக்கப்புறம் எழுத்து வடிவு இருக்குது. எழுத்து வடிவம் இருக்கும் போது அவங்க பார்த்தது எழுத்து வடிவில் இருக்கிறத திருப்பி கனெக்ட் பண்ணுவாங்க. ஒரு லெசனை வந்து 15 நாளோ 20 நாளோ எடுக்கிற விஷயத்த இந்த காட்சி வடிவில் பார்த்துட்டு 15 மினிட்ஸ்ல இதுதாங்கிறது முதல்ல இந்த கண்டென்ட்டை புரிஞ்சுக்கிறாங்க. மீனிங் என்ன உனக்கு தெரியுது 1 ல இருந்து ஒரு 10 வரைக்கும் the child could not able to write. 1 to 10 9-10 years ஆயிடுச்சு. No one could able to find out why the child is like that. நான் வந்து ரிசர்ச் பண்றேன், ஏன் இந்த மாதிரி இருக்குது, இதுக்கு பின்னாடி என்னென்னலாம் இருக்கும். அப்பதான் நான் வந்து இந்த மாதிரி லேர்னிங் டிசபிலிட்டிஸ் இருக்குங்கிறதே வந்து எனக்கு அப்பதான் தெரியும். தலைவர் என்ன பண்றான்? தலைவர் வந்து PhD முடிச்சுட்டு இப்போ வந்து இதே மாதிரி கற்றல் குறைபாடு இருக்கிற பிள்ளைங்களுக்கு டிஜிட்டலாக வந்து லேர்னிங் சென்டர் ஆரம்பிச்சிருக்காங்க. சூப்பர். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சந்திக்க போற நபர் வி கேன் வி சொல்யூஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட்னுடைய ஃபவுண்டர் அண்ட் டைரக்டர். அது மட்டும் கிடையாது, FFD கரிக்குலமை கிரியேட் பண்ணதே அவங்க தான், ஆத்தரே அவங்க தான், ஆசிரியரே அவங்க தான், கல்வியாளர், மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர், தொழிலதிபர், இப்படி பல முகங்களை கொண்ட மரியாதைக்குரிய விமலா ராணி பிரிட்டோ அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம். வணக்கம் மேம். ஒரு நீண்ட ஒரு 3 டிகேட், உங்களுக்கு 30 ஆண்டு கால கல்வி அனுபவம், கல்வி நிறுவனத்தை நடத்துறீங்க, டீச்சரா இருக்கீங்க. உங்களை பொறுத்தவரைக்கும் கல்வினா என்ன? என்னைய பொறுத்தளவுக்கு கல்வினா ஒரு நல்ல தரமான மனிதனை உருவாக்குறது. சபாஷ். மார்க் எடுக்க வைக்கிறது கிடையாது. 100க்கு 100 எடுக்கிறதுலாம் அடுத்தது தான். படிப்போ நம்மளோட திறமையோ வந்து வெறும் மார்க் மட்டும் பேஸ் பண்ணி வர்றது கிடையாது. நீ வந்து குழந்தையில இருந்து நீ என்ன கத்துக்கிற, அதுவே வந்து இன்னைக்கு கல்வி கேட்கிற எல்லாருக்குமே அது புரியுமா தெரியுமாங்கிறது தெரியல. உங்களை பொறுத்த வரைக்கும் கல்விங்கிறது மனுஷனா மாத்து, அதுக்கப்புறம் தான் எல்லாமே. சில பேர்லாம் தவம் இருக்கா, இந்த ஸ்கூல்ல சேர்ந்தாதான் குழந்தை உருப்பிடுலாம் இந்த விடிய படுத்து கிடக்கானுங்க. இல்லைங்க, அதாவது ஒரு கரிக்குலமோ ஒரு ஸ்கூலோ ஒரு குழந்தைய வந்து வழி நடத்திடுறதுங்கிறது வந்து கிடையவே கிடையாது. ஹானஸ்டான ரிப்ளை மேம். ஏன்னா நீங்க ஸ்கூல் நடத்துறீங்க, ஒரு கரிக்குலம் கிரியேட் பண்ணிருக்கீங்க, இதை பண்ணிட்டு நீங்க சொல்றதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு. அதுதாங்க உண்மை. நான் வந்து ஒரு ஸ்கூல்ல இருக்கிற டைம் வந்து பிரைம் டைம், ஓகேங்களா, ஒரு 8 hours இருக்கு. மீதி இருக்கிறது வீட்டில் வந்து தூங்குறது 8 மணி நேரம் போச்சுன்னா மீதி வந்து அதனோட சொசைட்டி லைஃப் இருக்குது, பேரண்டல் கைடன்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து 2 பேருமே வந்து ப்ராப்பராக கை கோர்க்கணும். எப்படி ஒரு மேரேஜில் வந்து 2 பேரும் கை கோர்த்து வாழ்க்கையை துவங்கி அதோட போகிறாங்களோ, அதே மாதிரி ஒரு ஸ்கூலாக இருக்கட்டும், ஒரு பேரண்ட்டாக இருக்கட்டும், 2 பேருமே வந்து ஒரு ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங்கோட போகணும்.